பில்லி கிரஹாம் என்கிற ஒரு பெரிய ஒரு தேவனுடைய மனுஷன். உங்களுக்கு தெரியும், அவர் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்துட்டு போனவர். அன்றைக்கு இருந்த நாட்கள்ல அவர் இந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டத்துல எல்லாம் பிரசங்கம் பண்ணி ஆயிரக்கணக்கான பேரை வர சொல்லி பிரசங்கம் பண்றவர் அப்படிப்பட்டது இல்ல. அவருடைய ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு ரூம் ஒண்ணு எடுத்து அந்த ரூமுக்குள்ள நிறைய டிவி சேனல், கிட்டத்தட்ட 127 கண்ட்ரீஸுக்கு அந்த நாட்களில் அவருடைய டிவியினுடைய ப்ரோக்ராம்ஸ் லைவா டெலிகாஸ்ட் ஆகும், டிவியில டெலிகாஸ்ட் ஆகும். அப்போ அவர் இந்த இடத்துல நிப்பாரு, கரெக்டா ஒரு 45 மினிட்ஸ் மெசேஜ் கொடுப்பாரு. இந்த 45 மினிட்ஸ்ல அந்த 45 மினிட்ஸ்ல லைவ்ல கோடிக்கணக்கான ஜனங்கள் அந்த நெட்வொர்க்ல பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த காலத்துல அவர் அமெரிக்காவில் இருந்தார். பில்லி கிரஹாம் பெரிய ஊழியக்காரர், கோடிக்கணக்கான பேரை கர்த்தர் அவங்க மூலமா ஆசீர்வதிச்சார். அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பேரும் என்ன அப்படின்னா பில்லி. அவருடைய பேரும் பில்லி. அந்த அசிஸ்டன்ட் இந்த மாதிரி பாருங்க, கேமரா எல்லாம் வச்சு இப்போ இந்த லைவ் நம்ம எடுக்கிறத ஷூட் பண்றாங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த பில்லி அப்படின்றவர் யார் அப்படின்னா, அவர் தான் அந்த டிவி டெலிகாஸ்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். அவர் தான் எல்லாம் கரெக்ட் பண்ணுவாரு. அவர் தான் பில்லி கிரஹாமை நிக்க வைப்பாரு. அவர் மூலமாகத்தான் இந்த 127 நாடுகளுக்கு அந்த மெசேஜ் டெலிகாஸ்ட் ஆகுது. இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டாரு பில்லி, எல்லாம் ரெடியா இருக்குது, எல்லாம் சூப்பர் ஆயிடுச்சு, சரியாயிடுச்சு. உடனே இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, பில்லி ஸ்டேஜ்ல நின்ட்டாரு. கரெக்டா அந்த டைம் ஆன உடனே நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்றது மாதிரி அவர் சொல்றாரு, சரி பில்லி அவரை பார்த்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் மெசேஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மெசேஜை ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த கண்ட்ரீஸ்க்கு எல்லாம் லைவா டெலிகாஸ்ட் ஆகுது. இவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. இந்த பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த பில்லிக்கு என்னமோ இந்த சிஸ்டம் இருக்கிற இடத்துல ஏதோ ஒண்ணு உதைக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அவர் உடனே உள்ள வராரு. பார்த்தா ஒரு ஒயர், அந்த ஒயர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொட்டும் தொடாமல் இருக்குது. நடந்த சம்பவம் அவ்வளவுதான். ஒரு 2 நிமிஷம் ஆயிருச்சுன்னா அந்த ஒயர் எரிஞ்சிட்டு இருக்கு. அது கீழே அப்படியே போயிருச்சுன்னா அந்த டிவியில பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேரும் அந்த டிவியினுடைய அந்த லைவ் கட் ஆயிரும். அத்தனை பேரும் அந்த பிரேயரை அட்டன் பண்ண முடியாது. கோடிக்கணக்கான பேர் லைவ்ல பார்த்துட்டு இருக்கிறாங்க. பில்லி இதை பார்த்துட்டாரு. பில்லி இதை பார்த்த உடனே இங்க பிரசங்கம் நடந்துட்டு இருக்குது. பின்னாடி வந்தாரு. அந்த கரண்ட் பாஸ் ஆகுற 2 ஒயர், இந்த 2 ஒயரையும் பிடிச்சிட்டேன்னா இவருக்கு ஷாக் ஆகும்னு அவருக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் லட்சக்கணக்கான ஜனங்களை முன்னாடி வச்சுட்டு இவர் இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய 2 கைனால இந்த 2 ஒயரையும் அப்படியே டச் பண்ணி அப்படியே பிடிச்சிருந்தாரு. பிடிச்சு அன்னைக்கு பில்லி கிரஹாம் பிரசங்கம் பண்றாரு. அந்த பிரசங்கத்துல பயங்கரமான பிரசன்ஸ், அப்படியே என்னமோ பயங்கரமான ஒரு வெற்றி. அவர் 45 நிமிஷம் பிரசங்கம் பண்ணின உடனே டிவி சேனல்ல பாக்குற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்குது. சிலருக்கு கண்ணு தெரியுது, சிலருக்கு கால் நடக்குறாங்க. இவர் இங்க பிரசங்கம் பண்றாரு, டிவியில கேட்கறவங்களுக்கு அற்புதம் நடக்குது. அந்த பிரேயரை முடிச்ச உடனே பில்லி கிரஹாம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிரேயரை நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஷெட்டுக்குள்ள வர்றாரு. ஸ்டுடியோக்குள்ள வந்தா அந்த பில்லி அப்படின்றவர் இப்படி திரும்பி இப்படி நின்றுட்டு இருக்கிறாரு, 2 கையையும் வச்சு. உடனே இவர் பேசுறாரு, என்ன பில்லி எதுக்கு அங்க நின்று இருக்கிற? இன்னைக்கு ஆண்டவர் மகிமையா செயல்பட்டாரு, பயங்கரமான பிரசன்ஸ், நிறைய பேருக்கு அற்புதம் நடந்தது நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னா, அந்த பில்லி அடுத்த வார்த்தை எதுவுமே பேசல, அப்படியே சிலையா நின்றுட்டு இருக்கிறாரு. அந்த பில்லியினுடைய தோல்ல போய் பில்லி கிரஹாம் கைய வச்சா பயங்கரமான ஷாக் அடிக்குது. உடனே கையை எடுக்கிறாரு. எடுத்த உடனே தன்னுடைய சகா ஊழியர்ல வர சொல்றாரு, பில்லிக்கு ஷாக் அடிச்சிருச்சு, உடனே ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸ் அவரை உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போனா 45 மினிட்ஸுக்கு முன்னாடி இந்த லைவ் ஸ்டார்ட் பண்ண 3வது நிமிஷத்துல அவர் அந்த கரண்ட்ல கை வச்ச 3வது நிமிஷமே இந்த பில்லி செத்துட்டாரு, இறந்துட்டாரு. ஆனா இந்த லைவ் அத்தனை பேருக்கு போகணும்னு சொல்லி தன்னுடைய கையை அப்படியே பிடிச்சிருந்தவரு அந்த கரண்ட் பாஸ் ஆகிறத கூட பார்க்காம அந்த 127 நாடுகள்ல அந்த கண்ட்ரியில அத்தனை ஜனங்கள் பார்க்கிற அந்த விஷனை தனக்கு முன்னாடி வச்சதுனால என்கரேஜ் பண்றாங்க. தன்னுடைய உயிரை கூட அவர் பெருசா எடுக்காம அப்படியே பிடிச்சிட்டு இருந்தனால கரண்ட் அவர் மேல பாஸ் ஆகி அவர் செத்து போனதுக்கு அப்புறம் அவருடைய சரீரத்தில் உள்ள கரண்ட் தான் அப்படியே டாக்டர் சொல்லி இருக்கிறாரம்மா, இல்ல சார் இவர் கை வச்ச 3வது நிமிஷத்துல செத்து போயிட்டாரு சார். ஆனா அவங்க பார்த்தது என்ன தெரியுமா, 1 hour தாண்டி தான் பார்த்தாங்க. தன்னுடைய உயிரை கூட அவர் பணயம் வைத்து
அப்படியே அந்த மனுஷன் அந்த இடத்துல இறந்து போகும்போது பில்லி கிரஹாம் கத்துனாராமா, ஆண்டவரே நீங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம்ல, என் கையில ஒரு கையை கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்பேன், என் கண்ணுல ஒரு கண்ணை கொடுத்து கேட்டிருந்தா கூட கொடுத்திருப்பேன், நீங்க எதை கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன், பட் என் பில்லியை மட்டும் நீங்க ஏன் எடுத்துக்கிட்டீங்க, பில்லியை ஏன் எடுத்துக்கிட்டீங்க? பில்லி மாதிரி யார் ஆண்டவர் எனக்கு கிடைப்பா? பில்லி மாதிரி ஒரு பர்சன் கிடைப்பாங்களா? இவ்வளவு கமிட்மெண்ட் ஆன யாருப்பா எனக்கு கிடைப்பா? நீங்க வேற ஏதாவது, அந்த பில்லியினுடைய அடக்க ஆராதனையில பில்லி கிரகம் அழுத அழுகை இதானாமா? வேற ஏதாவது கேட்டிருக்கலாம்ல, வேற ஏதாவது கேட்டிருக்கலாம்ல. ஆனா அந்த பில்லி வந்து அந்த மரிச்ச அன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான பேர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். காரணம் என்ன அப்படின்னா, தன் தரிசனத்திற்காக யாருமே என்கரேஜ் பண்ணலனாலும், உயிரே போனா கூட, தான் தனிமையில நிற்கிறேன்னு தெரிஞ்சா கூட தன்னுடைய உயிரை பணைய வச்சதுனாலதான் அத்தனை ஜனங்களுடைய லட்சிப்பு அன்னைக்கு உண்டானது. சோ சாதிக்கணும்ன்றது பெரிய விஷயம், தலைமை ஆகிறது என்கிறது பெரிய விஷயம். இந்த உலகத்துல நிறைய ஆட்டு மந்தைகள் தான் இருக்கிறது, ஆனா மேய்ப்பர்கள் குறைவா இருக்கிறாங்க. இந்த உலகத்துல இருக்கிறதுல கிட்டத்தட்ட 80% பேரு வெறும் சாதிக்க வேண்டிய விருப்பமே இல்லாதவங்க, பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்க வாழணும்னு எதிர்பார்க்காதவர்கள் 80% பேரு. 20% பேர் தான் தலைவன் ஆகணும், தலைவி ஆகணும், நம்ம ஒரு லெவலுக்கு கடந்து வரணும், நம்ம எப்படியாவது வளரணும்னு முயற்சி எடுக்கிறவங்க. அந்த 20% கூட்டத்துல நீங்க இருக்கணும்னு நான் நினைக்கிறது மட்டும் இல்ல, அப்பா உங்களை குறிச்சு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதனாலதான் இங்க ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு, அதனாலதான் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு. சோ நீங்க தரிசனத்திற்காக நிற்க முடியுமா? உங்க விஷனுக்காக நிற்க முடியுமா? யாரு நிக்காட்டாலும் நீங்களா நிக்க முடியுமா? அத்தனை எதிர்ப்பு மட்டிலே நிக்க முடியுமா? நான் தனியா இருந்தாலும் நான் நிப்பேன். தரிசனம் என்னுடையது. நோ எக்ஸ்பி, நான் யாரையும் எதிர்பார்க்கல, நான் யாரையும் கோவப்பட மாட்டேன். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலனா நோ ப்ராப்ளம், அவங்க என்னை என்கரேஜ் பண்ணலனா நோ ப்ராப்ளம், அவங்க என் கூட நிக்கலனா பிரச்சனையே கிடையாது அப்படின்ற ஒரு மனநிலைமை எத்தனை பேருக்கு இன்னைக்கு வருது? அவங்க தான் தலைவன், அவங்க தான் தலைவி, அவங்க தான். அது முழு மனசோட கோபத்தோட அல்ல,